இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான டைம். காரணம் என்ன, ஜென்மராமர் வனத்திலே சீதை சிறை வைத்து வந்த மாதிரி ஜென்மத்திலேருந்து குரு வந்து 2வது வீட்டுக்கு போகிறார். ஜென்மத்திலே குரு ஓரளவுக்கு இருந்தால் பெரிய அளவு நிறைய மிதுன ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு பாதிக்கலை. உங்களுடைய ஜாதக பலனின் ரீதியாக தசா காலங்கள் புக்தி காலங்களும் சேர்ந்து தான் அந்த கோச்சாரத்துக்கு வந்து வேலை செய்யும். ஒரே ராசியில் பல பேர் பிறக்கிறாங்க. ஒரு குழந்தை, ஒரு வயசானவர், ஆண், பெண்ணு, முஸ்லீமு, கிறிஸ்டின், இப்படியே ஒரே ராசியில் பிறக்கிறாங்க. ஆனால் ஒரே தெரியாக புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு நமக்கு தான் இந்த எல்லாம் வந்துடுமா, இந்த குரு பயிற்சினால எல்லாம் வந்துடுமான்னு பயப்படாதீங்க. அடுத்தது தசை இருக்குது, புக்தி இருக்குது. தசா புக்தி கால பிரகாரம் தான் உங்களுக்கு அத்தனையுமே நடக்கும். அதே பிரகாரம் பார்க்கும்போது 2வது வீட்டுக்கு குரு வந்திருக்காரு. அவர் எப்படின்னாக்கா ஜாதகத்துக்கு சப்தம ஜீவனாதிபதி, 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியாக புது பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு அடுத்தது பார்த்தா ஆனி மாதம் உங்களுக்கு வந்து ராகு கேத்து பயிற்சி வந்துடும். அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் சனி பயிற்சி வருது. வரக்கூடிய பயிற்சிகள்லாம் உங்கள் ராசிக்கு சிறப்பான இடத்துல போய் கிரகங்கள் அமைகிறதுனால வருவாய் ரொம்ப அதிகப்படமாக இருக்கும். மனதில் தெம்பு தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட திருமணங்கள்லாம் ரொம்ப அருமையாக தடை இல்லாமல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சாந்தி பரிகாரங்கள் மூலிமா சில நல்ல காரியங்களை செய்து சந்தோஷம் அடைவீங்க. பிரத்தியாருக்கு உங்ககிட்டேருந்து காசை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ அதே இடத்துல அன்னதானங்களை பண்ணி நல்ல பேழ்ப்புகள் செல்வாக்கும் கூடி வரும். இதுவரை பிரிஞ்சு இந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் சேமத்தையும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள். அதுவும் தசாபுக்திகள்லாம் இன்னும் வலுவாக இருந்ததுன்னா மேன்மையை உண்டாகும். புதிய சொத்து, பெரிய சொத்துக்கள் வாங்குறதுக்கோ பெரிய சொத்துக்கள் விற்கிறதுக்கோ நிச்சயமாக இந்த வாட்டி குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை பண்ணுவார். ஆகவே கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படின்னா ஒரு 90 மார்க் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் குரு பயிற்சி பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டியது மிக அவசியம். அதே இடத்துல அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணுறதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியார் துறையில் உத்தரவு செய்கிறவங்களுக்கும் நல்லா வரும். வியாபாரிகள் எதிர்பார்க்காத புது வியாபாரங்கள்லாம் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இதுவரை அயல் நாட்டில் வேலை கிடைக்கலன்னு முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் அயல் நாட்டில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மிதுன ராசிக்கு மிக 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 நன்றாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டியது.